வாரச்சந்தை விருதுநகரில் வந்து நடத்திட்டு இருக்கோம். இதில் வந்து நாங்கள் ஒரு 8 மாதமாக இதே 5 அண்ணாச்சி இருக்காங்க. அவங்க தான் எங்களை வந்து ஆஸ்பத்திரி பக்கத்தில் வந்து எய்த்தாப்பில் போட சொல்லி ஆரம்பிச்சு விட்டாங்க. நாங்கள் எல்லாம் காய்கறி வாரம் இது பொழப்பை நம்பி தான் நாங்கள் சந்தை போட்டுக்கிட்டு இருந்தோம். அவர் நல்ல ஒரு வழியை அமுக்கி கொடுத்தாங்க. அதில் ஆம்புலன்ஸ் இடைஞ்சலாக இருக்குது, போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி எங்களை எல்லாத்தையுமே தடங்கல் பண்ணி அதில் போடக்கூடாதுன்னு சொல்லி ரோகிணி 35ஆவது வார்டு, இப்போ பழைய இது வந்து 15ஆவது வார்டு, அவங்களும் அவங்க கணவரும் சேர்ந்து வேறு இடத்த எங்களுக்கு நல்ல முறையில் ஒதுக்கி கொடுத்தாங்க. அது வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் போட்டோம். ஒரு 3 மாதம் தான் போட்டோம். அதுக்கப்புறம் அதில் போடக்கூடாதுன்னு சொல்லி வேறு இடத்த மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வடகாமுடி ஆப்போசிட்டில் உள்ள 60 அடி பாதையில் வீட்டுக்காரங்களோட முழு சம்மதத்தோடு நாங்கள் இப்போ ஒரு 6 மாதமாக நாங்கள் போட்டுட்டு வந்தோம். இப்போ திடீர்னு வந்து அந்த இடத்துல இடைஞ்சல் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி இப்போ 3 வாரமாக டார்ச்சர் கொடுத்து அந்த இடத்துல போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ நகராட்சியிலேருந்து இன்றைக்கி அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் சரின்னு எல்லாருமே ஒத்துழைச்சி எல்லோரும் வருவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வியாபார பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த வண்டியில் இருக்குது. எல்லோரும் பார்த்துக்குங்க. அன்றாட அழுகுன பொருளை வச்சு நாங்கள் வியாபாரம் பார்க்குறவங்க. நாங்கள் அன்றாண்டு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து கொடுக்குறோம். மதுரை விலைக்கே வாங்கி ஒவ்வொரு மக்களையும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் எல்லாருமே விருதுநகர் மாவட்டம் சுற்றி உள்ளவங்க விவசாய பொருளை வாங்கி ₹1 2 லாபத்துக்காண்டி மக்களுக்காண்டி நாங்கள் ஒரு பணி செய்கிறதுக்காண்டி வந்தோம். இதை வந்து நீங்கள் வேணும்னாலும் மக்கள்கிட்ட வேணாலும் கேட்டு பார்க்கலாம், அவங்கள பொதுமக்கள்கிட்டையும் கேட்டுக்கலாம். அவங்களோட வீட்டுக்காரங்க எல்லாரும் முழு சம்மதத்தோடு எங்களுக்கு போடுறதுக்கு அனுமதி தராங்க. ஆனால் ஏன் நகராட்சியும் மாவட்டமும் எங்களுக்கு வந்து ஒத்துழைச்சி தர மாட்டேங்குது? நாங்கள்லாம் வட்டிக்கும் காசுக்கும் வாங்கி அவங்க வயிற்று பொழப்புக்காண்டி நாங்கள் இவ்வளோ போராடி வாரம் திங்கக்கிழமை தோறும் வியாபாரத்தை பார்க்கணும். எங்களுக்கு வட்டிக்கு வாங்குகிறோம் சார். யார் சார் எங்களுக்கு அடிப்படை உறுப்பினர் தருவாங்க? சொல்லுங்கள் சார். எங்களுக்கு என்ன சார் நிரந்தரம் இருக்குது? நாங்கள் வட்டிக்கு வாங்கி ஒவ்வொருத்தவங்களும் மாதம் வாரம்னு 10,000 20,000 வட்டிக்கு கொடுக்குறோம் சார். ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைங்க கண்ணை பாருங்கள் சார். பிள்ளை குட்டியை வயிற்றில் வச்சு மடியில் வச்சு எங்கள் பொழப்பு வந்து ரோட்டில் மழை வெஞ்சா கீழே போட்டு போகணும் சார். இந்த வட்டி பணம் யார் சார் எங்களுக்கு மாவட்டம் கொடுக்குமா சார்? இல்லை எங்களுக்கு நகராட்சியிலேருந்து கொடுப்பாங்களா சார்? வாரத்தில் ஒரு நாள் 4 மணி நேரம் வியாபாரம் தான் சார். பொதுமக்கள்கிட்டையும் கருத்து கேட்டு பாருங்கள் சார். 4 மணி நேரம் வியாபாரம் இந்த மக்களுக்கு பொது சபை செய்கிற நகராட்சியோ மாவட்ட ஆட்சியரோ எங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணி தரக்கூடாது சார்? மனு வியாழக்கிழமை நாங்கள் ஒரு தடவை கொடுத்தோம் சார். அதுக்கு இன்ன வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை சார். மறுபடியும் மக்கள் குறைத்திருக்கணும்னு சொல்லி இன்றைக்கி திங்கட்கிழமைக்கு நாங்கள் விருதுநகர் மாவட்டத்துக்கு இங்கே வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்திருக்கோம் சார். இதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கணும் சார். இல்லைனா இத்தனை மக்கள் சாக வேண்டியதுதான்.